இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆற்று மீன், கரிஞ்சிலேப்பின்னு சொல்கிறது ஆற்று மீன். 1 கிலோ ஆற்று மீன் கல்லுப்பு போட்டு நல்லா பிரட்டிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த வலுவலுப்பு, இந்த செதில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக தூளுப்பு, கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு சில்லி பவுட்ரு எப்படி அரைக்கிறதுன்றது முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்க இப்போ நல்லா ஃபுல்லாக உள்ளே இதாக வர அளவுக்கு தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள வரலையும் எல்லா பக்கமும் போயிருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டி இது பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு மீன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு முருவலா. தட்டி போட்டு வச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.